தாங்க முடியாது. நீ ஓனர் ஊருக்கு வர போறாரு, என்ன பண்ண போறீங்களோ? சரியா தாடா சொன்ன கருப்பட்டி. நான் அமெரிக்காவில புஷ்கம்பெனில வேலை செய்யும் பொழுது ஜார்ஜ் புஷ்ஷே அப்பாயின்மெண்ட் வாங்க அரை மணி நேரமா காத்துக்கு நிப்பான். லைஃப் ஸ்டைலே வேறடா. வேலைய பாரு. மச்சானே வடை சாப்பிடுறீங்களா? பாரு, நான்லாம் அமெரிக்காவில பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடுவோம் தெரியுமா? மேரி கோல்ட், பீட்சா கட், பீட்சா கார்னர், கட்லெட் இப்படிதான் சாப்பிடுவேன். ஆனா தமிழ்நாட்டுல பாரு, லோக்கல் அடை வடைன்னுகிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன பண்றது? வந்துட்டேனே. என்னடா உன் தொடையில தொட்ட மாதிரி துடிக்கிற? சரி தொட்டு பாரு. வடக்கு மாட்டின எலி மறந்துகிட்டு வாய பாரு. கருமம் பிடிச்சவன். வடையில நூல் இருக்கு. நீ கொடுக்குற ₹1 அப்புறம் பேண்ட் ஷர்ட்டா இருக்கும். பாருடா, வடை விக்கிறவன் சாலமேன் பாப்பா ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கான். இவங்கள சொல்லி தப்பு இல்ல. எல்லாம் சன் டிவி அரட்டரங்கத்தை பார்த்துட்டு அகராயத்தனமா பேசிட்டு இருக்காங்க. எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க? ஊசி போன வடையை வித்து ஊருக்குள்ள கால்ரா பரப்புறதுக்கு. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு 5:30 மணிக்கு மாவாட்டி 6 மணிக்கு வடை சுட்டு நாயா பேய அலைஞ்சு விக்கிறோம். கெட்டு போறது மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கணும். எங்களுக்கு 1008 வேலை இருக்குடா. ஆமா, இவர் பெரிய சந்திரபாபு நாயுடு, ஆபீஸ் போய் கையெழுத்து போடணும். டேய், எந்த ஸ்டேட்டுக்கு எந்த சிஎம்னு தெரியாமலே பேசிட்டு இருக்கான்டா. டேய், தமிழ்நாட்டு சிஎம் யாருடா? சந்திரபாபு நாயுடு காரு. ஏண்டா, தமிழ்நாட்டுடைய சிஎம் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா இருக்கும் பொழுது சந்திரபாபு நாயுடு நான் சொல்றேன். டேய், ஊசி போன வடையை வித்தது கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா தமிழ்நாட்டுடைய சிஎம் செல்வி ஜெயலலிதா இல்ல சந்திரபாபு நாயுடுன்னு சொன்ன பாரு, உன்னை உயிரோடவே கொளுத்துறேன். அப்படியே ஆந்திரா கோடி காலங்காத்தால வந்து டென்ஷன் பண்ற வேலையை பாருங்கடா. வடை விக்கிறாங்களாம் வடை. ஆர்கெஸ்ட்ராக்காரங்களை ஏமாத்தி கட்டிருக்க வீட்டை பத்தியாடா? ஒரு நாதியும் காணமே, எங்க போய் தொலைஞ்சாங்க? அஞ்சு பாருடா. எல்லாம் கடல்ல கப்பல் விடுறாங்க. நம்ம வீட்டுள்ளே கப்பல் விட்டு கின்னஸ்ல வரணும். பாத்தியாடா, முட்டை போட்ட மாதிரி இருந்துகிட்டு பக்கெட்ல கப்பல் விட்டுட்டு இருக்கா 500 நோட்ல. தம்பி, அப்பா இருக்காரா? யாரு? எங்க அப்பாவா உங்க அப்பாவா? எங்க அப்பா ஏன்டா உன் வீட்டுக்கு வர்றான்? உங்க அப்பா எங்க அப்பா வெளியே போயிருக்காரு. எப்ப வருவார் தெரியாது. பத்தி எவ்வளவு தினவட்டா பேசுறான். என்னடா சாலமன் பாப்பையா ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க? அதிக பிரசங்கித்தனமா பேசுன வயித்துல வச்சிருக்கிறிய தர்பூசணி பழம். ஆனா கூறு போட்டு கூவி கூவித்துருவான்டா நான் பயமாவன. ₹3 தந்தி பேப்பரை போட்டா ஒரு கட்டு நோட்டை தூக்கி போடுறான். கன்ஃபார்ம்டா லூசு தான்டா. இதை பயன்படுத்தி வீட்டுக்கு ஆள் வரதுக்குள்ள மொத்த பணத்தை அடிச்சிருவோம். இப்ப பாரு. பாத்துடுங்க, 500 நோட்டு கட்டாடுங்க. வெறும் 3000 ரூபாய் தான் இருக்கு. வாடகை கொடுக்கணும். வாடகை என்னடா வாடகை? விட்டா பிளாட்டே வாங்கலாம்டா. எடு. நிஜமா சொல்றேன். ஆமாடா, எடுடா. இப்போ என்ன பண்ணுவ? வர்ற பணத்துல ஆளுக்கு பாதி பங்கு பிடிக்கணும். நாங்க ஐடியா கொடுத்தீங்க, அந்த கூட பணம் போட்டது நானாச்சே. நீ ஐடியா நாங்கடா அவன் சொல்லி. சரி விடு, ஆள் வரதுக்கு நைஸா மொத்த பணத்தை வெளியே வரும். அப்புறம் யாருக்கு என்ன பங்குன்னு பாத்துப்போம். வெளில போயிட்டு படிக்கணும். நான் அப்பயே சொன்னேன், வாடகை கொடுக்கறதுக்கு மட்டும் தான் பணம் வச்சிருக்கேன்னு. இப்ப தெருவு போனா சிங்கிள் டீ குடிக்க கூட வைக்கல. கவலைப்படாத, விட்டத பிடிப்போம். என்னத்த கடிப்பேன். நான் இப்போ பஸ் எப்போ வரும்? இங்க எதுக்கு நிக்கிறீங்க? ஏன்டா பட்னஸ் அறிவு கட்ட முண்டம். பஸ் ஸ்டாப்ல எதுக்கு அனுப்பாங்க? அது வந்தா தானே. வராத. ஊரெல்லாம் ஒரே ஸ்ட்ரைக்கு, எல்லா ரூட்டையும் மாத்தி விட்டாங்க. இந்த ரூட்ல பஸ் இல்ல, சைக்கிள் கூட வராது. என்ன சிட்டி இது? இதுக்கே இப்படி நீங்க அடுத்துக்கிறீங்க. தினம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகளை நாங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயோ, இப்போ என்னடி பண்றது? நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாமே. சும்மா நடந்து போறவன பார்த்து கண்ணடிக்கலாம். பின்னாடியே வந்தானா சார் இவன் ஈவ்டீசிங் பண்ணாலும் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம். சைக்கிள்ல போறவனுக்கு லவ் லெட்டர் கொடுக்கலாம். கார்ல போறவன கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு படி மேல போய் முன்ன பின்ன தெரியாதவன கூட்டிக்கிட்டு ஓடிடலாம். அப்பனே ஆத்தாலே தூக்கல தொங்க போடலாம். இப்படி நீங்க இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவோ சேவை செய்யலாம் இல்லையா சார்? கரெக்ட். என் பொண்ணு இப்படிதான் ஓடி போச்சு. ஆனா நான் தூக்கல தொங்கல. மானஸ்தன் சார், மானஸ்தன். முதல்ல இப்படிப்பட்ட ஆளை தான் கொளுத்தணும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஒரு சின்ன டவுட். என்ன உடம்பு எப்படி இருக்கு? ஓ வெரி சாரி, வெரி சாரி. இவ்வளவு நேரம் நான் முகத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்துட்டேன். 1 மினிட். லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட், போட்டு
பிரமாதமா இருக்கு. ஏய் ஓகே ஓகே புரியுது. என்னடா இவ்வளவு நேரமா நம்மள கிண்டல் பண்ணாம இவ்வளவு மட்டும் கிண்டல் பண்ணாம டென்ஷன் ஆறீங்க. உங்களுக்கு என்ன எவனாத்த பைக்ல வருவான் அள்ளு சில்லற கிடைக்குமானே ஹாய்னு கையை போட்டு போயிட்டே இருக்க போறீங்க. அதானே உங்களுக்கு என்னம்மா எவனாவது லிஃப்ட் கொடுப்பான் எங்களை சொல்லு. என்னையா நீ பொண்ணுங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கறமா வயசான நமக்கு லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க சார். பொண்ணுங்க கை நீட்டினா வண்டி நிக்கும், நாம கை நீட்டினா டாடா காமிச்சிட்டு போடுவானுங்க. ஆமா ஆமா படிச்சவனுங்க நிறைய இருக்கிற ஊர்ல அப்படித்தான் இருக்கும். அப்பேற்பட்ட சென்னை மாநகரத்திலையும் பெரியவங்களுக்கு சேவை செய்யறதே தன் வாழ்க்கையின் லட்சியமா கொண்ட ஒரு மகானும் இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மகான் இந்த லொக்காலிட்டியில நான் பார்த்ததே இல்லையே. உன் ராசி எப்படி? நான் என்ன செய்யட்டும்? குறுக்க பேசிட்டு யாருப்பா அப்பேற்பட்ட மகான்? அதோ அந்த கேரேஜுக்கு போனீங்கன்னா மாணிக்குன்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட உங்க பிரச்சனையை சொன்னீங்கன்னா அவர் உங்களை கார்லயே கூட்டிட்டு போவார். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. சும்மா ஏன் அவசரமா பேசிக்கிட்டு போய் என்னன்னு தான் கேட்டு பாப்போமே. சார் நாங்களும் வரோம் சார். நீங்களும் வாங்கம்மா. நோ அவர் பெருசுங்க மட்டும்தான் அலோ பண்ணுவாரு, சிறுசுங்களை அலோ பண்ண மாட்டார். எதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வாங்கம்மா. என்னடா கடை மூடி இருக்கு? அது வேற ஒண்ணு இல்லண்ணே. ஸ்டேட் பேங்க்ல கடன் வாங்கி கடை வச்சான். அங்க வேலை வைக்கிறவங்க எல்லாம் இங்கே கடன் வச்சுட்டு கடையை தீவிர பண்ணிட்டானுங்க. அவன் ஓடிட்டான். அதான் மேட்ரு. அவன் மட்டும் ஓடலடா. இன்னும் கொஞ்ச நாள்ல மாணிக் ஆட்டோ கிளினிக் ஓனர் அப்படித்தான் ஓட போறான். அண்ணே என்ன சொல்றீங்க? நான் ஒண்ணு சொல்லி இல்ல வேணுமா சொன்னீங்க? நான் ஒண்ணு சொல்லடா. சொன்னீங்கண்ணே. என்கிட்ட இருந்தா உண்மையெல்லாம் வராதுடா. டேய் என் தலையை வெட்டி போட்டாலே நான் உண்மையை சொல்ல மாட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அவன் கிளினிக்க மூணானா நான் அமெரிக்காவில புஷ்கமன்ல போய் செட்டில் ஆயிருவேன். நீங்க எல்லாம் லோக்கல் இந்தியன் எடுத்துட்டு இருப்பீங்க. நான் ஒரு ஐடியா சொல்றேன். உன் ஊர் அது பக்காஸ் போய் பான்பரா குத்தி பொழைச்சுக்கோ. உன் ஊரு சரி அதான் போனிக்கிட்டு சொல்றேன். விசி வித்து பொழைச்சுக்கோ. உன் ஊரு உசலம்பட்டினே. உசலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு தங்கச்சி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுறா. ஏன்டா நினைக்கிறீங்க? அண்ணே அவர் போனா என்ன? நீங்க தானே எங்களுக்கு பாஸ். நீங்க தானே பாஸ். நீங்க தானே பாஸ். இந்த சங்கரா சாஸ்திரம் கெட்டே விளையாடுறியா? ஏய் 10 வருஷம் முன்னாடி 5 பசங்களோ 6 பசங்களோ, இப்ப பார்த்தா 1000 கால் காய்ச்சி நல்லா பெத்திண்டே இருக்காரா? அந்த பகவான் நான் கும்பிடுறேன். ஒரு புள்ள கூட ஆண்டவான்னா கொடுக்க மாட்டேன்றான். ஏன்னா நீங்க பகவான மட்டும் சேவிச்சுட்டு இருந்தா குழந்தை பிறக்காது. அதுக்குன்னு சில சாங்கியங்கள் இருக்கு. அத பண்ணணுமோ இல்லையோ? ஏக்க முடியாது. ஏய் டாக்டர் கிட்ட போயிட்டா 5 லட்சம் கேக்குறாரு. அந்த 5 லட்சம் நானே கொடுக்கணும். அது எடுத்துக்கு போய் பேங்க்ல போட்டா அதுல வட்டி வரும். சாப்பிட்டே இரு, பேசாம சாப்பிட்டு நல்லா தூங்கு. எனக்கு போகும்போது நீ தாங்க முடியாது. நான் ரொம்ப மோசமாயினாலும் 4 பேர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தாதே. உள்ள போடி. மலைமேடு மாதிரி வளர்ந்துட்டே போகுது. நல்லா தூங்கிட்டே இருங்க. எல்லாம் என் தலையெழுத்து. எல்லாம் பகவானுக்கு தான் முடிச்சோம். வணக்கம் சாமி. வாங்க வீராசாமி, உட்காருங்க. என்ன திடீர்னு வந்திருக்க? அன்னைக்கு வந்தேன், ஒரே சண்டையா கிடந்துச்சு. ரொம்ப நன்றி வீராசாமி. அன்னைக்கு மட்டும் நீங்க வரலன்னா எங்க ஆத்துக்கார பொழிச்சே இருக்க இத மாட்டாரு. பத்தி என்ன மாமி இருக்கு? ஏன்னா இன்னைக்கு நேத்தா பழகுறீங்க. சாமி நல்லா இருந்தா நான் நல்லா இருந்த மாதிரி. அந்த விஷயத்த சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, என் வீட்டுக்காரி துபாய், சிங்கப்பூர், லண்டன்ல எல்லாம் வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு சில அட்ரஸ்களை கொண்டாந்து கொடுத்தா. ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா 6 மாசத்துல திருப்பி கொடுத்துருவேன். இந்த கம்பெனில எல்லாம் வேலை இருக்கு பாருங்க. உங்களுக்கு தான் படிக்க தெரியுமே. தப்பா நினைக்காதீங்க. கொஞ்சம் அமௌண்ட் வெளியே வர வேண்டியிருக்கு. அது வந்த உடனே நானும் எங்க ஆத்துக்காரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு 1 மாசம் கழிச்சு உங்களை போன்ல கூப்பிடுறோம். நீங்க வந்து தாராளமா வாங்கிட்டு போங்க. தெரியலாம். ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி சாமி. இல்லாமல பணம் கொடுங்க. நான் சொன்னது புரிஞ்சுதோ? ஆண்டவா. மச்சான் பால்காருக்கு காசு கொடுக்கல. இன்னும் மளிகை கடை பேலன்ஸ் வேற அப்படியே இருக்குது. சரி அண்ணா, என்னண்ணா இவ்வளவு தூரம் வெயில்ல நடந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயம்னா? ஒண்ணுமில்லடா தம்பி, கொஞ்ச நாளா அண்ணனுக்கு வேலை இல்ல. நகை நட்டு வீடு வாசல்லாம் அடமானம் வச்சுட்டேன். அண்ணா இதெல்லாம் யாருக்காக எதுக்காக செஞ்சீங்கன்னா? எங்களுக்காக செஞ்சு தானே இப்படி ஆயிட்டீங்க. அண்ணா வானத்தை போல விஜயகாந்த் படத்துல தான் பாத்துருக்கோம். ஆனா எங்களுக்கு நீங்க செஞ்சதை நேர்லயே பாத்துருக்கோம். அதனாலதான் உங்க அண்ணி சொன்னிச்சு, நீங்களும் 4 பேரை போல பொழைக்கணும்,
இந்த கம்பெனில எல்லாம் வேலை இருக்கு. இத போய் காமிச்சு உங்க அண்ணன் தம்பிகிட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துருங்க. அவங்க எல்லாம் நல்ல வசதியா தானே இருக்காங்கன்னு சொன்னிச்சுப்பா. அண்ணா இதுல என்னென்ன இருக்கு? உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும் அவ்வளவுதானே? ஆனா எந்த ஊரு எந்த கம்பெனி? இந்த பாருங்க கொடுங்க. ஏஎன்ஐ கம்பெனி பட்டையாரோடு பேங்காக்கு 32. சூப்பர் கம்பெனி டி. அண்ணா சூப்பர் கம்பெனி. நல்ல கம்பெனியா? இல்ல அற்புதமான கம்பெனி. 1 லட்சம் ரூபாய் போதுட்டாங்களா? போதும்பா. போதும். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். அண்ணா நீங்க என்ன பண்றீங்க? 1ஆம் தேதி அன்னைக்கு அந்த 1 லட்சம் ரூபாயை உங்க குழந்தை கையில கொடுத்துறேன். நீங்க வந்து வாங்கிக்கிறீங்க. ஆனா 1ஆம் தேதி மீறி 2ஆம் தேதி வந்தாலும் கிடைக்காது. இல்ல வந்துறேன். நான் வெளியூர் போயிடுவேன். அண்ணா 1 லட்சமா 2 லட்சமா கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. 1 லட்சம் தான். ஏன்னா நீங்க செஞ்சவரு, உங்களுக்கு நாங்க செஞ்சாகணும். இவனுக்கு இந்த புடவை எல்லாம் எடுத்து கொடுத்து நீங்க தானே? நீங்க தானே எடுத்து கொடுத்து என்கிட்ட சொன்னீங்க. வருஷம் எடுத்து கொடுப்பாரு. சொல்ல வேணாம் தம்பி, சொல்ல வேணாம் தம்பி. நான் எப்படி சொல்றது? ஏப்பா அதெல்லாம் போய் சின்ன பிள்ளை எடுத்து அன்னிக்கிட்ட ஒண்ணு சொன்னேன், அதை சொன்னாங்களா? சொல்லலையே. ஊருக்கே செஞ்சு செஞ்சு நாசமா போனவர்னு சொன்னாங்களா? அதையும் சொல்லலையே. சொல்ல மாட்டாங்க. நல்லதை சொன்னா ஒண்ணா சேர்ந்து அண்ணன் தம்பி 2 பேரும் பொறாம பிடிச்சிருங்க. அதான் தம்பி மொத்தமா பொம்பளைகளை பத்தி தப்பா பேசாதீங்க. பேசாம இரு. அண்ணா 1ஆம் தேதி கரெக்ட்டா 9 மணிக்கு 1 லட்சம் ரூபாய் வந்து வாங்கிக்கிறீங்க. நான் ஏன் இங்க வந்தேன்னா சொல்லுங்க. நீ குடுக்குற நிலைமையில இருக்க, நான் வாங்குற நிலைமையில இருக்கேன். அதனால தான் நான் நேரா வந்தேன். மறந்துடாதப்பா. அண்ணா இதெல்லாம் நீங்க பேசணுமா? இதெல்லாம் சொல்லணுமா? அண்ணா நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமைப்பட்டவன். பணத்தையும் குடுக்கறேன், காலையும் விழுகிறேன். 1000 இருந்தாலும் பக்காடி தான். ஒண்ணா பிறந்தாதானே? சொல்லுங்க. படைக்கு 5 சொல்லுவாங்க. ஆனாடி இருக்கிறவர் இது உலகத்தை கண்டு அச்ச மாட்டேன்டா. நீங்களா அழுதா என் மனசு தாங்க. கோடி தண்ணி மாடி. அழுவாதீங்க மாமா. போங்க நீங்க போங்க. வரட்டா. போங்க. டேய் அண்ணா அழாதீங்கடா. என்னடா எப்படி போறாரு பாரு. ஏங்க நீங்க பாட்டு காசு எடுத்து குடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க. ஏய் வேலைய பாரு, எல்லாம் எங்களுக்கு தெரியும். உள்ளவா. இந்த வாளுக்கு வர வர குட்டி போச்சு. தசரதா வாங்கண்ணே. என்ன இந்த பக்கம்? என்னம்மா நல்லா இருக்கீங்களா? என்னண்ணே வேகாத வெயில்ல வந்திருக்கீங்க? என்ன பண்றது, காரியம் ஆகணும்னா வெயில்ல வந்துதான் ஆகணும். ரொம்ப நாளா வேலை இல்ல. சரி. நகை நட்டெல்லாம் போச்சு, வீடு வசலாம் அடமான வச்சுட்டேன். ஐயோ உங்க அத்தாச்சி சிரமப்பட்டு சில அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தா. நீங்க துபாய் போங்க. சரி இந்த அட்ரஸ்ல எல்லாம் வேலை இருக்குன்னா. சரி சரி. அது கழுதே போய் விசாரிச்சு பார்த்தாக்க 1 லட்சம் ரூபாய் செலவாக போட்டுருக்கு. நல்ல கம்பெனி பத்தியா? நல்ல கம்பெனியா? சூப்பர் கம்பெனி இது. அதுதான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா 6 மாசத்துக்குள்ள கொண்டாந்து திருப்பி கொடுத்துருவேன். என்னன்னு நீங்களும் போய் என்கிட்ட காசு கேட்டுக்கிட்டு நீங்க கேட்கணுமாண்ணே? இந்த பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, வீட்டை கட்டி கொடுத்தீங்க, திடீர்னு 1 லட்சம் கேக்குறீங்க. பணமா இல்லைண்ணே என்கிட்ட. 1 மாசத்துல பணம் வந்துச்சுன்னா நான் தந்துடுறேன். இன்னொரு இடத்துல கேட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா ஒரு கல்யாணம் இருக்கு, அத போய் நாங்க முடிச்சுட்டு இவளோட நகையெல்லாம் வச்சு நான் கொடுத்துறேன். என்ன பணம் இல்லாட்டி அந்த ரத்தம் துடிக்குது பத்தியா? நகையை வாங்கிக்கேன்னு சொல்றியா கண்டு? இந்த பொண்ணத்தான் என் தம்பிக்கு கட்டணும்னு எல்லாத்தையும் சொன்னது நான் தாமா. நீ நல்லா இருப்பமா. சரா தம்பி நான் வரேன்டா. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். நான் வரும்போது பணம் இருந்தா பாக்குறேன். இல்லையா நகையை வாங்கி அடவு வச்சுட்டு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன். அப்புறம் போயிட்டு வாங்க. சாமி சாமி. யாரு? ஓ வீராசாமியா? என்ன வீராசாமி ரொம்ப நாளா நம்ம சாமியை பார்க்கணும். உங்க சாமி வேலைக்கு போயிருக்கார். எங்க போயிருக்காரு? துபாய்க்கு. துபாய்க்கா? எப்படி போனாரு? அது அன்னைக்கு சில கம்பெனி அட்ரஸ் எல்லாம் கொடுக்கலன்னு. ஆமா. எங்க ஆட்டுக்காரருக்கு தெரிஞ்சவா ஒருத்தர் துபாயில இருக்கார். அந்த அட்ரஸ்க்கு வேலைக்கு போயிட்டார். நான் கொடுத்த அட்ரஸ்ல வேலைக்கு போயிட்டாரா? இல்ல உங்களையும் கூப்பிடுவாரு. ஏன் மாமி எனக்கு துரோகம் பண்றீங்க? நான் தானே 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டேன். என்னைய தானே அனுப்பணும். நான் தானே அட்ரஸ் கொடுத்தேன். என்ன ஓப்பிடுவாரு? அதெல்லாம் நம்ப மாட்டேன். போக மாமே. நீங்க எல்லாம் ஏமாத்த பட்டி நினைச்சேன் நானு. நீங்களே ஏமாத்த பழகிட்டீங்க. அதான் செல்போன் இருக்குல்ல, மணிக்கணக்கில் பேசுங்க. ஊஞ்சல் ஆடிட்டா குடும்பத்துக்கு வருமானம் வந்துருமா? ஊஞ்சல்ல ஆட மாட்டேன்னு சொன்னேன். ஊஞ்சல்ல ஐயோ நல்லா மோர் குடிச்சேனா? ஊஞ்சல் திருப்தியா ஆடுனா? நான் ஒரு பைக் புக் பண்ணிருக்கேன். என் செல்லம் இப்ப அங்க வேலை பார்க்கலாமா? சரி அன்புள்ள மனைவிக்கு மனம் கிடைச்சிடணும். என்னம்மா சரசு என்ன பண்ற? வாங்க மாமா. எங்க தம்பி எங்க வீட்டா? உங்க தம்பி வந்து அவரு துபாய் போயிட்டாரு மாமா. துபாய்க்கா? என்னை பணம் வாங்க வர சொன்னானே. இல்லைங்க மாமா, நீங்க காட்டுனீங்கல்ல அந்த அட்ரஸ், அந்த அட்ரஸுக்கு தான் அவரு வேலைக்கு போய் 1.5 மாசம் ஆகுது மாமா. துரோயிப்பே நான் ஊரெல்லாம் அலைஞ்சு அட்ரஸ் வாங்கி கொடுப்பேன். உன் புரிச்ச துபாய் போவானா?
அதாவது நீங்க வசதியா இருக்கிறேங்கிறத காமிக்கிறீங்கல்ல. உங்ககிட்ட பணம் கட்டு வந்த மாதிரி என் புத்திய செருப்பால் அடிக்கிறேன். ஏன் மாமா இப்படி கோச்சுக்கிறீங்க? பின்ன என்ன, நான் அட்ரஸ் வாங்கி கொடுத்துருக்கேன்ல, 1ஆம் தேதி வாங்க. பணம் தர்றேன்னு அழுதான், கட்டி பிடிச்சான் பங்காளி. மூண்டு ஓடி போயிட்டா பத்தியா, துரோகம் பண்ணிட்டு ஓடி போயிட்டா பத்தியா. துரோகி எல்லாம் திட்டாதீங்க. இப்ப என்ன உங்களுக்கு பணம் தானே வேணும்? உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். அதை எப்படி நீ கொடுக்க முடியும்? முதல்ல இந்த லெட்டரை படிச்சு பாருங்க. ஆமா, இந்த லெட்டர் படிக்கிறேன் நான். உங்க வேலைக்காரன் போறது. முதல்ல இத படிச்சு பாருங்க. என்ன படிச்சு பாருங்க. அப்படி என்னத்தை கழிச்சிருப்பாரு? பணம் அனுப்பியிருக்கேன், நீ சௌரியமா இரு, என் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு எழுதிருப்பாரு. வேற என்ன எழுதுவாரு? மாமா கொஞ்சம் பணம் அனுப்பியிருந்தாரு, அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அன்புமிக்க சரோசாவிற்கு உன் கணவர் எழுதி கொள்வது. வீராட்சியாம என்ன கொடுத்த அட்ரஸ்ல வேலைக்கு சேர்ந்துட்டான். அவர் வருத்தப்படுவாரு. அதனால அவர் வருத்தப்படாத அளவுக்கு அவர் வரும்போது அவரால என்ன வேலை செய்ய முடியுமோ அவர்கிட்ட சொல்லி நான் இல்லாத குறைய போக்கிக்க. காகரி வாங்குறதா இருந்தாலும் பேங்க் போறதா இருந்தாலும் வீராட்சியம்மா என்னன்னா நம்பு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரையும் துபாய்க்கு வருத்திக்கிறேன். அதனால எங்களை மாதிரியும் அவரையும் பாசமா நினைச்சு நல்லபடியா பழகிக்கங்க. நல்லது நடக்கட்டும். பாருங்க, உங்க மேல அக்கறை இல்லாம தான் என்னை வந்து அவளை பாசமா உங்களை பாத்துக்க சொல்லிருப்பாருக்கும். நல்ல பையன் சொன்னேன். பணம் கொடுக்கணும்ல, லெட்டர்ல வந்து அண்ணன் ஒன்னேன்னு எழுதுனா சரியா போச்சாக்கும். சரி, உங்களுக்கு பணம் தானே வேணும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் தரேன், உள்ள வாங்க. எப்படி தருவ? நான் கொடுக்குறேன். அந்த தொல்லையே வேணாம், ஆள விடுங்க. வாங்க மாமா, நட மாமா, வாங்க மாமா. வேணாங்கிறல்ல. மாமா வாங்க மாமா. மாமா, உங்களை என்னமோ நினைச்சேன். நீங்க ரொம்ப மோசம். சந்தோஷம் தானே? மோதிரம் இதெல்லாம் போதுமா? போதும். உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் தரேன். சரியா? பாய் பாய். தம்பி வாங்க மச்சான், வாங்க. என்னமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். தம்பி எங்க? அவர் போன மாசமே துபாய்க்கு போயிட்டாரு. துபாய் போயிட்டானா? எப்படி போன? நீங்க கொடுத்த அட்ரஸ்ல தான். நான் கொடுத்த அட்ரஸ்லயா? ஆமா. இவனும் துரோகம் பண்ணிட்டா, அவனும் துரோகம் பண்ணிட்டா. அப்பவே பொட்டாட்டி சொன்னா போகாதீங்க, உங்க பங்காளிய உங்களை கைவிட்டுருவாங்கன்னு. நான் சொன்னேன் என் தம்பி அம்மா ரத்த பாசம் என்னைய காப்பாத்துவாங்கன்னு. பணம் வாங்கிட்டு வா பாப்போம்னு சொன்னா. அதே மாதிரி நடந்து போச்சு. இனிமே சாகுற வரைக்கும் உங்க மூஞ்சில முழிக்க மாட்டோமா? என்னாச்சு? அவங்க போனா போட்டோம். உள்ள ஆட்டுக்கால் சூப் இருக்கு, உங்க தம்பி சாப்பிட தட்டு இருக்கு, அவர் படுக்கிற பெட்டும் இருக்கு. உள்ள வர்றீங்க, சாப்பிடுறீங்க. மச்சான் வாங்க. இந்த வரேன்டி. சந்தோஷம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க குழந்தையால? ரொம்ப அழைச்சிக்கிட்டீங்க. சந்தோஷம். வரட்டா? பாய். வீட்டு விட்டு வெளியே போடி, வெளியே போடி. முதல்ல மொபைல் மாமி, உங்களுக்கு ஒண்ணு சும்மா இருக்க மாமி. இது என்ன செய்ய தெரியுமா? சிமெண்ட் மூட்டை எத்திக்கு ஒரு ரூம் 65 பேர் தங்கிட்டு மாசம் 1 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அனுப்பிச்சிருக்கேன். பணம் எங்க நீங்க கேட்டா 100 ரூபாய் இருக்கு, 200 ரூபாய் இருக்குன்றா. இவரெல்லாம் அடிக்க வேண்டிய பண்றேன். நீ என்ன துபாயில பட்டி கிடந்து கஷ்டப்பட்டு 10 லட்சம் அனுப்பிச்சு வச்சாங்க. இங்க வந்து பணத்தை கேட்டா ஒரு 100 ரூபாய் கூட இல்லைன்னு சொல்றாங்க. இவ்வளவு அடிக்காம கொஞ்சுவாங்களா? நானும் துபாயில இருந்து 10 லட்சம் என் பொண்ணாடி கருப்பிட்டா. அது 10 லட்சம் 11 லட்சம் பேங்க் இருக்கு. கேட்டியாடி? யோ எப்படியா? என் சம்சாரம் சம்மத்தி. கூப்பிடியா அவங்கள கேக்குறா? வாடி எப்படின்னு சொல்லு. ஆமா, உங்க வீட்டுக்கார் 10 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சாரா? அது எப்படி 11 லட்சமா குட்டி போட்டுது? பிச்சவாய்க்கு ஜலம் கொடுக்கலாம், ஆனா சொம்பையும் சேர்த்து கொடுக்கலாம். ஐயோ, என்னடி சொல்றா? ஓடி 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 நிறுத்துக்கப்பா.
என்ன பிரச்சனைங்க? வீராச்சம் என்ன துபாய்க்கு போய் சிமெண்ட் மூட்டையை தூக்கி அங்க வேலை பார்த்து இங்க வேலை பார்த்து 65 பேரோட ஒரே ரூம்ல தங்கி இருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பிச்சா எங்கடி பணம் கேட்டா செலவாயிடுச்சு. நான் இவ்வளவு அடிக்காம என்ன பண்றது? ஒரு 100-200 ரூபாய் மிச்சம் வச்சிருக்க கூடாது. சரி உனக்கு என்னடா பிரச்சனை? துபாயில கஷ்டப்பட்டு தகர கம்பெனி வளைஞ்சு 10 லட்சம் அனுப்பிச்சு வச்சானே. வீட்டுல வந்து கணக்கு கேட்ட ஒரு 50,000 1 லட்சம் கூட இல்லைன்றான். இவ்வளவு அடிக்காம கொஞ்சம் எனக்கு முன்னாடி அவளை அடிக்கிற வேலை வச்சுக்காத. தொலைச்சு விடு தொலைச்சு. சும்மா கால் வந்து விழு வந்தா தள்ளி விட்டா. இந்த பாருங்கடி ஆளுகை நிறுத்துங்க. நடந்து போச்சு. இனிமே உங்க மாமன் உங்க கூட இருப்பாங்க. ஆளுக்கு 50,000 ரூபாய் 10 வட்டிக்கு பணம் தரேன். ஏன் ஒரு 5 வட்டி கொடுக்கறதா? ஜாஸ்தியா இருக்குண்ணே. அதெல்லாம் நீங்க பணத்தை கொடுக்கும் போது அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். இந்த பாருங்கடி குடுக்கிற பணத்தை வச்சு நல்லபடியா சம்பாதிப்பாங்க. அதை அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. இனிமே யாரும் கேட்க மாட்டாங்க. நல்லபடியா பொழைச்சுக்கங்கடா. நீங்களும் அவளுகளை அனுசரிச்சு போங்கடா. நீங்க பாட்டுக்கு அவளுகளை விட்டு ஓடிட்டா அவளுக்கு என்ன செய்வாளுங்க? ஏன் பணம் மட்டும் அப்படியே இருக்கு. ஓ பணம் மட்டும் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா ஊஞ்சலும் போறது தானே மிச்சம். ஆனா எப்ப பணம் வாங்க வீட்டுக்கு வர்றது? வீட்டுக்கு காலையில வாங்கடா. சரி காலையில வாங்கடா. நல்லபடியா பொழைச்சுக்கங்கடா. அண்ணே அக்கா ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கு. எங்கடா போன நீ? ஊரெல்லாம் தேடுறாளா? பின்ன ஒரு வாரம் தானடா ஆச்சு. அடி ஆத்தி. நம்ம வீட்டுக்கு நம்மளே விருந்தாடி வர்ற மாதிரி இருக்கு. இல்ல கண்டிப்பா எனக்கு ஒரு லெட்டர் எழுதி மாசம் இல்ல வாரம் வாங்க. அதுக்கு ஒரு முடிவு தெரியும். பாய். என்னடி முடிவு தெரியணும்? ஏண்டி இவ்வளவு பெரிய கார் வருது, இவ்வளவு அலங்காரமா வந்துகிட்டு இருக்கேன், இதெல்லாம் கண்ணு தெரியாம எவனோ ஒரு காலிப்பைய 10 காசு பெறாதவங்கிட்ட வாரம் வாங்க தினம் வாங்க அப்படி தினம் வந்து என்னடி கிளிக்க போறேன்? லெட்டர் எழுதவா? ஏண்டி ஒரு வாரம் தான் ஆச்சு வீட்டுக்கு வந்து, அதுக்குள்ளே உனக்கு பொறுக்க முடியலையா? என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்க? எப்ப பார்த்தாலும் அங்காளி பங்காளினே சுத்துறீங்க. போன பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. நான் என்ன பண்றது? அவளை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு ஒரு லெட்டர் போடலான்னு. இந்த சால்சா போலாம் யாருக்கு தெரியும்? இது எங்க அக்கா மச்சான். ஆமா மச்சான், நீங்க வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கீங்கன்னு எங்க அக்கா வந்து ஊர்ல புலம்புச்சு. சரி ஒண்ணு கவலைப்படாதக்கா, நீ வீட்டுக்கு போ, நான் வரேன்னு சொல்லிட்டு நானும் ஊருக்குள்ள வந்தேன். அதுக்கப்புறம் தான் 2 கொலை பண்ணீங்களே, ஞாபகம் இருக்கா? நான் எங்க மாப்ள மச்சான் 2 கொலைய பண்ணிட்டு ஊருக்குள்ள பயந்துகிட்டு காவி வேட்டி கட்டிட்டு வீட்டோட இருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? அது சும்மா காத்தோட்டமா. அந்த சமயத்தை பயன்படுத்தி தான் எங்க அக்கா கிட்ட துபாயில இருக்கிற விலாசத்தை கொடுத்தேன். இப்ப போய் மச்சாங்கிட்ட கூட கண்டிப்பா வேலைக்கு போயிடுவாருன்னு சொன்னேன். நீங்களும் அங்காளி பங்காளிங்கிட்ட பணம் வாங்கிட்டு வரலான்னு போனீங்க. அங்க போய் தான் லெட்டர் போடுற வேலையெல்லாம் பார்த்தனே. பாத்து என்ன மச்சான், கடைசியில பிள்ளையார பிடிக்க போய் குரங்க பிடிச்ச கதையா போயிடுச்சேன்னு பயந்தே போயிட்டேன். எப்படிடா திருத்துறதுன்னு யோசிச்சேன். அடுத்தவன் பொண்டாட்டி மேல கை வைக்கும் போது குஷியா இருக்கு, ஆனா தான் பொண்டாட்டி மேல ஒருத்த கை வைக்கும் போது வலி தெரியும். அதனாலதான் நீ வர்ற சமயமா பார்த்து நானும் எங்க அக்காவும் பேசிக்கிட்டே வந்தோம். இப்ப எப்படி வலிக்குது பாத்தியா? ஆமா, இந்த 2 கொலைன்னு விசாரிச்சதெல்லாம் அதெல்லாம் ஒரு கொலை இல்ல மச்சான். அவங்க 2 பேரும் என் ஊருக்காரனுங்க. ஏ மணி, அசோக் வாங்க. உசுரோடதான் இருக்கு. ஒண்ணு இல்ல, அவரை திருத்தணுங்கிறதுக்காகத்தான் இத்தனை வேலையும் பண்ண. என்ன மச்சான் மாப்ள, ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இனிமே நாங்க இந்த ஊர்ல இருந்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நாங்க வெளியூர் போய் நல்லா பொழைச்சுக்கிறோம். இந்த வீட்டுக்காரங்கிட்ட ஒப்படைச்சிருங்க. சாமா செட்டில் ஒரு மூட்டையா கட்டி லாரியில அனுப்பி விட்டுருங்க. நாங்க 2 பேரும் குற்றாலத்துல போய் செட்டில் ஆயிடுறோம். முடிஞ்சா வந்துருங்க. மேடம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் மேடம். அங்க போங்க. சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்னமா பிரச்சனை? சார் என் புருஷன் ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டாங்க சார். ஆமா, அது வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நான் இன்னொருத்தனோட ஓடிட்டு இருந்தேன் சார். மரியாதை ஓடிடு, இல்லன்னா நான் உன்னை இழுத்துட்டு ஓட வேண்டி வரும். இதெல்லாம் ஒரு கேஸ்னு வந்து சொல்லிட்டு இருக்க. போமா, சாயந்தரம் வீட்டுக்கு வரீங்களா? இது ஓடுமா. என்னடா என்ன ஏட்டு பயங்கர யோசனையில இருக்கீங்க? ஒண்ணு இல்லடா, எவ்வளவு நாள் தான் ஒண்டி கட்டியாவே இருக்கிறது. கல்யாணம் பண்ணலான்னு முடிவுக்கு வந்துட்டா. என்ன 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 பண்ண போற? தற்கொலை பண்ணிக்க போற. எதுக்கு?
பின்னே ஏட்டு காடு வாங்குது வீடு போங்குது. இப்ப எதுக்கு உங்களுக்கு இந்த அல்பாசை? ஐயோ இல்லடா, எவ்வளவு நாள் தான் தனிக்கட்டையாவே இருக்கிறது? அட என்னங்க புரியாம பேசுறீங்க? போலீஸ்காரனுக்கு பொண்ணும் தர மாட்டாங்க, வீடும் தர மாட்டாங்க. தேவையில்லாத யோசனை இது. இல்லடா, அதனாலதான் ஒரு போலீஸ்காரிய கல்யாணம் பண்ணிட்டா. இல்ல நான் தற்கொலையா பண்ணி. என்ன மறுபடியும் என்ன? பின்ன என்னங்க, போலீஸ்கார பொம்பளைங்க போடுற ட்ரெஸ்ஸுக்கும் உடம்புக்கும் சம்பந்தமே இல்லாம இருப்பாங்க. அவங்கள போய் அதனாலதான் நம்ம ஆபீஸ்ல ஒரு பிட் இருக்குல்ல. நம்ம ஆபீஸ்ல ஒரு பிட்டா? ஐயோ காட்டவே இல்லையே. ஐயோ அந்த பிட் இல்லடா, நம்ம ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு வேலை பாக்குது இல்ல, சரண்யா. அது எப்படியாவது கரெக்ட் பண்ணுண்டா. விடுங்க, நான் கரெக்ட் பண்ணிடுறேன். என்னது நீ கரெக்ட் பண்றியா? இல்ல உங்களுக்கு கரெக்ட் பண்ணிடுறேன்னு சொல்ல வந்தேன். இந்த வேலை வேற பாக்குறியா? உங்களுக்கான என்ன பண்ணுவாங்க. ஆமா, என்ன இங்க உட்கார்ந்திருக்க? நீங்க அங்க உட்கார்ந்திருக்கீங்களே, அதனால தான் நான் இங்க உட்கார்ந்திருக்கேன். அடச்சே, ஏண்டா செட்டப் பண்றதுன்னு முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா எப்படி செட்டப் பண்றதுன்னு தெரியலையே. ரொம்ப ஈஸிங்க. எப்படி? நம்ம ஸ்டேஷன்ல அங்க ஒரு சேர், இங்க ஒரு சேர், இங்க ஒரு சேர், அங்க ஒரு சேர் கிடக்குல்ல, அதெல்லாம் ஒன்னா போட்டு மியூசிக்கல் சேர் கேம் நடத்துவோம். நான் செட்டப் பண்றதுக்கும் அந்த கேமுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாரும் சேரை சுத்தி வருவாங்க, ஒவ்வொருத்தரா அவுட் ஆயிட்டே வருவாங்க. கடைசியா ஒரே ஒரு சேர் இருக்கும். அந்த நேரம் பார்த்து நீங்க எனக்கு கண்ணடிங்க, நான் டப்புன்னு பாட்டு நிறுத்திடுவேன். நீங்க சட்டுன்னு உட்காந்துட்டா உங்க மடியில சரண்யா உட்காந்துருவா. அப்படி உட்கார்ந்தா பாடியும் டச் ஆகி லவ் மூடு ஒர்க் அவுட் ஆயிடும். அது சரி. ஒருவேளை அவ வெயிட் தாங்காம படாருன்னு சாஞ்சிட்டானா? ஏங்க ஏங்க, ஒரு பொண்ணோட வெயிட்ட கூட தாங்க முடியலன்னா இந்த பாடி இருந்தா என்ன போனா என்ன? டேய் நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. ஒர்க் அவுட் ஆற நேரத்துல ஓரங்கட்ட போறா. வாங்க. டேய் இருடா, என்ன பாட்ட போட போற? ஜனகன நான் போட போறேன். நல்ல குத்து பாட்டு தாங்க போட போறேன். குபீர்னு ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களை எல்லாம் யாருக்கு போலீஸ் வழக்கு எடுத்தது? உன்னை எவன் சேர்த்தானா அவன் தான் என்னையும் சேர்த்தா. வாடா, பேச்சு பேசுறான் பாரு. வந்து ரவுண்டா போடுங்க சார். பார்க்கலாம். ரெடியா? ரெடியா இருக்குப்பா. இனிமே நீங்க சுத்த வேண்டியதான் பாக்கி. என்ன சார் இது? ஸ்டேஷன்ல இருக்க சேர்ஸ் எல்லாம் எடுத்து வந்து போட்டிருக்கீங்க. அது ஒண்ணு இல்லம்மா, பொதுமக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஸ்டேஷனுக்கு போனா வேலைக்கு ஆகாதுன்னு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் வேற லீவா. வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யலன்னா கூச்சமா இருக்குமா? அதுக்குன்னு அதுக்காக தான் இந்த மியூசிக்கல் சேர் விளையாட்டு. என்ன சார் இது பொறுப்பு இல்லாம? இன்ஸ்பெக்டர் சார் வந்துட்டாருன்னா இன்னும் 2 சேரை போட்டு அவங்களும் ஓட விடுவோம். ப்ளீஸ் ஒத்துக்கமா. எனக்கு பிடிக்கல சார். இல்லன்னா ஏட்டு கோச்சு பாரு. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன சார் விசாரணை கைதி கூட்டு வந்துட்டீங்க? ஓ இவனை சொல்றியா? யோ, கிரிக்கெட்ல பை ரன்னர் வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் நானும் பை ரன்னர் வச்சிருக்கேன். எனக்கு பதில் இவர் ஓடுவார், நான் ஓடினா இறக்கும்ல. நல்ல ஐடியா சார். என்ன? அவன் ஓடி சேர்ல உட்கார்ந்து அவன் மடியில சரண்யா உட்கார்ந்துட்டானா? அப்படி ஒண்ணு இருக்கோ? யோ பையா போ, ஆட்டத்தை தொடங்கு. அவனுக்கு பதில் நீ வாயா. வாயா வாயா. இப்ப நான் பாட்டு போடுவேன், எல்லாரும் ஓடுங்க. நிறுத்தணும்னா உட்கார்ந்துடணும். 1வது கேம் ஸ்டார்ட். நீ அவுட்டியா? நீ எந்திரி, இந்த சேர் எடுத்துட்டு போ. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட். சார் பாருங்க சார். டேய் பொம்பளை போல நின்னுட்டு இருக்க, நீ உட்கார்ந்து இருக்க. போடா நீ வாமா. இப்ப போடு. யோ நீ அவுட்டியா? இந்த சேர் எடுத்துட்டு வெளில போ போ. டேய் நான் சொல்லும் போது ஆஃப் பண்ணு, இல்ல மண்டே பேத்துறேன். நான் ஜெயிச்சிட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன். கைய குறா. இப்படி சொதப்பிட்டீங்க. நானே தோராயமா எலும்பு வச்சிருக்கேன், அதுலயும் அடிபடா வச்சிட்டியாடா. இப்படி ஒரு ஐடியாவை ஏன்டா கொடுத்த? ஏன் எலும்பு ஏன் சார் உடைக்கிறீங்க? சேர்ந்து குத்துரு. கவுத்துட்டீங்களே, நானாவது உட்கார்ந்துருப்பேன்ல. நல்ல என்ன சார்? என்னது? பூவு. எதுக்கு? லவ். இந்த ஒற்றைக்குச்சிக்கெல்லாம் லவ்.
எதுக்கு வாங்குறாளுங்க எதுக்கு தூக்கி போடுறாங்கன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவுட். இப்ப என்ன சார்? லெட்டர். பேப்பரா? என்னது? லவ் லெட்டர். எங்க படிங்க. எனக்கு வேணாமடி லஞ்சம், நீ வா என் மஞ்சம், உன் உடையோ காக்கி, நீதான் என் வழி போக்கி. எப்படி இருக்கு? என்ன துப்பிட்டு ட்ரேல வேற வச்சுக்கிட்டா? ரெண்டாவது ரவுண்டும். ஐயோ வரானே, பாத்திருப்பானோ. ஏட்டே என்ன கொடுத்த? பூவு. பேப்பரு. கவிதை. இதெல்லாம் அரதகால பழசியா இத்து போன ஐட்டத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். லவ்வுக்கு இதெல்லாம் தாண்டா கொடுக்க முடியும். இப்ப ட்ரெண்ட் மாறிடுச்சுங்க. அட்லீஸ்ட் அப்படின்னு ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுத்து அப்படி தட்டியாவது விடணுங்க. அப்படி தட்டி விட்டா நீ குறுக்க வந்து கெடுத்துறிய. குறுக்க வராதப்போ கொடுக்கணும். சரி கொடுத்துறேன். வராது. நான் போயிட்டு ஒரு ஐட்டத்தோட வரேன். ஐட்டமா? என்ன ஐட்டத்தோட வர போறேன்? என்ன என்ன ஒரு ஐட்டம்? எங்க ஐட்டம் அலையறீங்களே, ஒரு மேட்டர் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். என்ன மேட்டரு? மையா? மை டப்பா வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன்? இல்லாத ஊருக்கு இழுப்பூ சக்கரை மாதிரி ஒண்ணுமே நடக்காததுக்கு ஏதாவது நடக்கட்டுமே. சரி, இந்த மை டப்பாவை எங்க இருந்து வாங்கிட்டு வந்த? கொல்லிமலை புலிப்பானை சித்தர்ட்டேந்து உங்களுக்காக கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ, இந்த மைய வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன்? தடவணும். எங்க? இதுல போலீஸ் வேலைக்கு தான் லாய்க்கு இல்லைன்னு பார்த்தா எல்லாத்தையும் நாமளே சொல்லி தர வேண்டியிருக்கு. என்னடா முணுமுணுங்கிற? இந்த மைய எடுத்து உங்க கையில கொஞ்சம் தடவிக்கிட்டு நீங்க யார விரும்புறீங்களோ அவங்க கையில கொஞ்சம் தடவி விட்டீங்கன்னா அப்படியே லவ் மூடு ஸ்டார்ட் ஆகி கார்த்திகை மாசம் நாய் மாதிரி அப்படியே பாஞ்சு பாஞ்சு உங்க பின்னாடி ஓடி வருவாங்க. அப்படியா? ஆனா எப்படி தடவுறதுன்னு தெரியலையே. ஏங்க 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 சொல்லி தரதான் முடியும், இல்ல நானே செய்ய முடியுமா? உங்க சாமர்த்தியம் சொல்லிட்டேன். தடவுறது உங்க பொறுப்பு. எந்த இடத்துல தடவணும்டா? எங்க ஓப்பனா இருக்கோ அங்க தடவுங்க. ஆமா, போலீஸ் ட்ரெஸ் இது வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க, எங்க தடவுறது? ஐயோ, கையில தடவுங்க. கைய பின்னாடி கட்டிட்டா தாங்கலைங்க. சரி விடு, கொடு. ஒரு முக்கியமான விஷயம். என்ன? இத மாத்தி கிளவி முதுகுல தடவுனீங்க, பின் விளைவுகளை நீங்க தான் அனுபவிக்கணும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தான் மவுண்ட் ரோடு தான் தனி சைக்கிள்ல தனியாளா பேப்பரை பேனு போய்கிட்டு இருக்கணும், புரிஞ்சுக்குங்க. அந்த சித்தர் எதுக்கு இதை இவனுகிட்ட கொடுத்து விட்டாரு? என்ன குறைஞ்சிருக்கு? வர வழியில யாருக்கான தடை விட்டானா? சரி, இருக்கிறத வச்சு சமாளிப்போம். ஐயா, திரும்பிட்டாலே. ஒரு பக்கமா இருக்க மாட்டாங்களே. என்ன சார்? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. ஃபைல பாரு, ஃபைல பாரு. ஓகே சார். இந்த தடவை விட போறதில்ல. என்னம்மா ஃபைல்ல இருக்கு? என்னடா என்ன விட்டு தொலை. நில்றி, உன்னை விட மாட்டேன். காப்பாத்துமா. ஐயோ, கார்த்திகை மாசத்து நாய் மாதிரி அலையறாமா. ஐயோ 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 ஐயோ, அவனை பாரு, என்னன்னே தெரியலமா.
அவனை பாரு. விடுங்க அவனை. கடிச்சு கொதறாம விட மாட்டேன். அவனை கண்டம் பண்ணிடுறேன். கண்டமா? ஏமா இந்த பாடியில கண்டம் பண்றதுக்கு என்னமா இருக்கு? Please, my darling. அப்பாடி நல்ல வேலை என் கற்பை நீ காப்பாத்தினமா. ஒண்ணு இல்லம்மா, காத்து கருப்பு ஏதோ அடைச்சிருச்சு, அதை நான் உளறிட்டேன். நீ போமா. ஐயோ அங்க இங்க போற, மை காஞ்சிருக்காது, இந்த பக்கம் போ போ. ஒரு மைய வச்சு என்ன ஓட்டு ஓட்டிட்டா, இதே தவறி போய் ஒரு நாய்க்கு தடி வைந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன மைய பத்தி இதுக்கும் தெரியும். கரைக்க கரைக்க கல்லும் கரையும். முயற்சி திருவினையாக்கும். உங்களுக்கும் சரண்யாக்கும் கல்யாணம் கன்ஃபார்ம். என்ன ரியாக்ஷன் மாறுது? வணக்கம் சார். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சார். என்ன? உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அப்படி கல்யாணம் பண்ணிட்டா பிற்கால வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப கேவலமா இருந்தது. அதனாலதான் எங்க அத்தை பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். வரேன் சார். வாங்க சார். ஈவினிங் ரிசப்ஷன் வச்சிருக்கேன், வந்து கண்டிப்பா கொட்டிக்கோங்க. உங்களுக்கும் தான். ஓடம் நதியினிலே சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு போட்டணும். சும்மா கும்மன்னு ஏறுது கிக்கு. காலையிலே சரக்கு அடிக்கிற முடி வந்துருச்சா? அதே அந்த பாட்டை போடியா? மாத்து மாத்து, மூஞ்சி முகரை மாறு. வேலையே இல்லை. விரும்புமா கண்ணுக்குள்ள இருந்தவ கண்ணுக்கு முன்னாலே வந்து நிக்கிறா. ஊருக்குள்ள எத்தனை ஐஸ்வர்யராக இருந்தாலும் என்னைக்குமே என்னோட தேவதை நீ தாண்டி. அவன் லுங்கி வந்துருச்சு. ஆமாண்டி, உன்னை பார்த்துதான் வந்துருச்சு. அது கூட தெரியாம அப்படியே நிக்கிறான் பாரு. ஆமாண்டி. டேய், உன்னைய தாண்டா சொல்லிட்டு போகுது. வென்று முதல்ல கைலிய கட்டுறா. எனக்கும் வந்து சேர்றா. ஹலோ, என்ன தேர்தல் அறிவிச்சுட்டாங்களா? அப்படியா? சரி சரி. என்ன சட்டமன்றத்துல என்னையத்தே போட்டி விட சொல்லியிருக்காங்களா? அப்படி அப்படியா? ரொம்ப சந்தோஷப்பா. வை 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 வை. டேய், என்னைய சட்டமன்ற தேர்தல அறிவிச்சிருக்காங்களா? எல்லாரும் நாளைக்கு மாந்தோப்புக்கு வந்துருங்க. எல்லாத்துக்கும் டீட்டு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இப்ப போடுறா பாட்ட. போடுறா போடுறா. வைக்கணும்டா. இதுக்கப்புறம் அண்ணனுடைய ரேஞ்சே வேறடா. இந்த எம்எல்ஏ பிஸியா இருந்தா பொறுக்காதே. என்னது காவேரி தண்ணிய குடுக்க மாட்டோம்னு சொல்றாங்களா? இப்பவே இயோசி போய் உமாவை பார்த்துட்டு காவேரி தண்ணியோட போட்டுல வரேன். குமாரியே பார்த்துருக்க மாட்டான், இவன் போய் காவேரி பார்க்கறான். டேய், நாங்க கடல் தண்ணியவே கம்மாய்க்குள்ள கட்டி வைக்கிறவங்க. இதை விடுவோமா? பாக்குறேன்டி பாக்குறேன். வந்துச்சா 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 வந்துகிட்டு இருக்கா? எங்க பார்த்தாலும் கூட்டம் அதிகமா இருக்கு. கூட்டம் ஓவர். ஏன் இவ்வளவு லேட்? ஊத்துடா, டைம் ஆச்சுல. ஊத்து. ஏன் மாமா அடிக்கிற? அங்க அம்புட்டு கூட்டம். இது வாங்க இவ்வளவு நேரம். ஏன்டா லேட்? நான் என்ன ரேஷன் கடைக்கு போனா ஓய்ஞ்சாவுக்கு போயிருக்கான். இருக்கிற கீவ அங்க நிக்குது. பேசாதீடா, ஊத்துங்கடா. அடிக்கணும் மாமா, பைய அடிப்போம். இரு, ரிலாக்ஸ் பண்ண தானே வந்திருக்கோம். இந்தா மாப்ள உனக்கு. இந்த நம்மளுக்கு நிறைய கம்மியா ஊத்துறானோ. ஊத்துடா. கேக்குது பார்க்கலாம். போதும்டா போதும்டா. டேய், நீ தண்ணிய ஊத்துடா. ஏய், இங்க கொடு. இந்தா மாமா. தண்ணி ஊத்தி எடுக்கணும்டா. எல்லாம் குடல் ஏய், எங்கடா சைனிட்டு? எடுங்கடா. போதுமாடா? இல்ல வாங்கலையா வாங்கலையாடா தேடிட்டு இருக்க? இருக்காடா? இருக்குடா. வாங்கிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. சீரியஸ் அடிங்கடா. வாடா மாமா. ஏடா மாப்ள, நீ குடிக்கலையா? என்னடா சரக்கு மந்துன்னு இருக்கு? எங்க சைனீஸ்?
பாத்துடா குடு ஏய் உனக்கு வேணாமா சிப்ஸ் பாத்துக்கிட்டே நான் இங்க ஏய் மாப்பிள மாமா இருக்கல நமக்கு என்னடா கவலை என்னது மாமாவா நாம மட்டும் கல்ல வட்டு போடலன்னா இவருக்கு கவுன்சில் ஆவது பெரிய படுத்து மணி ஆட்டிக்கிறது ஆரம்பிச்சுட்டாங்களா அந்த முடிமாவ வச்சிருந்தாரு நம்ம யார்கிட்ட சொன்னோமா அது மட்டும் இல்ல மாப்பிள இந்த வனஜாவ வச்சிருக்காரு அது அத்தைக்கே தெரியாதே தண்டவாளத்தை வண்டவாளமாக்குறாங்க இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பிடுவோம் தேரெழுத்து திருவிழு விட்டுருங்க வயவுலைய இங்க இருந்து இடத்த நகர்த்திடுவோம் டேய் கிளம்புங்கடா டைம் ஆச்சு போமா மாமா இரு மாமா என்ஜாய் இருந்துட்டு போலாம் எனக்கு பல வேலை இருக்கு கவுன்சிலர் ஏத்தி விடல யாரு இறக்கி விடுவா வாயா தனியனுக்கு பனியனுக்குள்ள ஓடுற கதையா பாத்தேருங்க ஏய் இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்குல்ல ஆமா ஏன் நடந்து வர சும்மா ஜாலியா நடந்து போலாம் தான் என்ன வேணாலும் கேளு செய்யறேன் யோ சரக்கு சைடிஸ் வாங்கி கொடுக்க மாட்டேன் அழுவ நீ போய் என்ன வேணாலும் கேளுன்னு சொல்றியா போயா வாயில வந்துட போகுது தமிழ்நாட்டுக்கு ஒரே கவுன்சிலர் எங்க அண்ணன் தான். ஏய் தமிழ்நாட்டுக்கு ஒரே கவுன்சிலர் இதை எதிர்கட்சிக்கார பார்த்தா என்ன தோதோன்னு தோச்சு காய போட்டுருவாங்க அது அப்படி 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 அப்படியானே என்னடி இப்படி நிக்கிறாங்க யார் அது புதுசா இருக்கு தண்ணி அடிச்சாலும் கலரா தான் இருக்கா வாங்கடா போலாம் சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டல கொண்டு இழுக்கிறாளே இந்த குடியார பயலுக வரானுங்க போய் கேப்போம் வா போய் கேப்போம் வா யாராத்த சொல்ல போறாங்களோ வாத்தா ராமாத்தா வணக்கம்ப்பா செல்லத்தா நல்லா இருக்கியா நல்லாதான் சரி பேத்தி என்ன சவிக்கமா இருக்குல்ல இருக்கட்டும் தண்ணியே வரலையப்பா உங்க பிரச்சனையை முடிக்கிறதே நான் புல்லா ஏத்தி இருக்கேன் தண்ணி மீட்டரை டஸ் கிட்ட சொல்லி இருக்கேன் இன்னும் 2 நாள்ல வந்துரும் கவலைப்படாத மக்களை பத்த மகாராஜி நல்லா இருக்குன்னு போய் வேலையை பாருங்க போங்க நாளைக்கு தண்ணி வந்துரும் நீங்க ஓட்டு போட்டணும் ஆமா ஆமா ஏண்டா மாப்பிள இந்த மாசம் வேலையே இல்லையாடா ஆமா மாப்பிள ஆடி மாசம் எவன் கல்யாணம் வைக்கிறான் ரொம்ப மோசமா போகுது யார் அது எவ்வளவு ஜாயிண்ட் போட்டிருக்கு எல்லாம் பிட்டு இருக்கு சும்மாரா பொழப்பே இல்ல வயறு வாங்க காசு எங்கடா போறது விடியா முஞ்சி ஒண்ணு சேர்ந்துருச்சுல்ல மூஞ்சிய வச்சுக்கிட்டு உனக்கு சரக்கு நான் உங்கூட கேட்க போறேன் ஆமா கடையை மூடிட்டு குடல்ல வந்து என்னடா பண்றீங்க இல்லண்ணே இந்த மாசம் ஃபுல்லா வேலையே இல்ல அதான் சுத்தம் பண்ணுவோன்னு வந்தேன் தக்காளி பை எங்கடா அவன் அடிக்கணும் சென்னை கிளம்பி போயிட்டானே கிழிஞ்சிரும் உங்களை நம்பி காலேஜ் ஆர்டர் வேற எடுத்துருக்கனடா என்னண்ணே சொல்ற ஆமாடா காலேஜ் பிரின்சிபால் நம்ம செட்டுதே வேணும்னா அடம் பிடிக்கிறாரு நம்ம செட்டு நம்ம குழா எல்லாமே நல்லா பண்ணிடுவோம்ண்ணே எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன் கைய கால புடிச்சு வாங்கின கான்ட்ராக்டரா சரியா அதெல்லாம் பின்னி எடுத்துருவானே நீ வேற என்னத்த பின்றீங்களோ சார் வணக்கம் சார் வேற ஒண்ணும் இல்ல சார் நீங்க அந்த கடைக்கு போவீங்கல்ல சார் நம்ம உற்சா பக்கத்துல குடன் இருக்குல்ல சார் அங்க வந்துருங்க சார் சரி சார் சரி சார் சரி சார் ரொம்ப நன்றி சார் அண்ணே யாருண்ணா போன்ல காலேஜ் ப்ரொபோசர் டேய் மாப்ள போய் சேர் எடுத்துட்டு வா இந்த டேய் அதெல்லாம் தள்ளி வை மாப்ள அதெல்லாம் தள்ளி வை பிரின்சிபால் வராராம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஒரு மாதிரி இருக்கு இப்படி போறா என்னங்க சேர் என்னது ஐயோ மூக்குமாரியே சேர் எடுத்துட்டு வர இதுல உட்கார்றதா ஒண்ணு இருக்கிறதா அறிவு இருக்காதியாடா இந்த சேரை கொண்டு வந்து போட்டுருக்க நம்மள்ட்ட இருக்கறத கொடுக்க முடியாது இதெல்லாம் ஒரு சேரடா இதெல்லாம் சேரடா இது அவர் எவ்வளவு பெரிய ஆளு விடுறா விடுறா இத தானே நானும் கேட்டேன் என்ன குடல்ல ரெண்டா இருக்கும் யார் வீட்லயே வேற வாங்க வேண்டியதாடா சேரத்துக்கு வரமா போறாங்க தூக்கி போறாங்கட்டு கொண்டா ஹோட்டல்ல கிடக்கட்டும் ஏய் வெளியில போறா வா சார் சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் தம்பி பேர் தான் புலி ஆமா சார் ஓ அப்படியா அது ஒண்ணும் இல்ல காலேஜ் ஃபங்க்ஷன் வருது அதை நல்லபடியா பண்ணி கொடுத்துருங்க அப்புறம் பேமெண்ட் விஷயங்கள்லாம் நீங்க கவுன்சிலர் கிட்ட பேசிடுங்க நீங்க பாத்துக்கங்க கவுன்சிலர் நான் போயிட்டு வரேன் ஐயா வரேன் தம்பி எல்லா விஷயத்தையும் கவுன்சிலர் கிட்ட பேசிக்கோங்க ரொம்ப நன்றி சார் ஒரு நிமிஷம் இல்லங்க நானும் வந்துறேன் வாங்க வாங்க என்னடா காலை பிடிக்கிற தண்ணி வேணுமா இந்த புடி கொண்டு விடுவேன் வந்து வச்சுக்கிறேன் பாயனே அண்ணா யாரு கவுன்சிலர்ல சும்மாவா நம்ம ஓட்டு போட்டனால இன்னைக்கு அவர் கவுன்சிலர் நீ வேற அப்புறம் என்ன மாப்ள கவுன்சிலரே இவ்வளவு பெரிய ஆர்டர் பிடிச்சு கொடுத்துருக்காரு காலேஜ் போற கலக்குறோம் சிமெண்ட் கடை பேட்டி தானே முடிச்சிருவோம் யார்கிட்ட சுந்தர்ட்ட சிமெண்ட் வாங்கவா அவன் பெரிய பிராடுக்காரன்டா சிமெண்ட்டுக்கு பதிலா சாம்பலை வச்சு கொடுத்துருவான்டா ஆளை மாத்தி விடு
என்னப்பா கரண்ட் பில் பார்க்கணும் சார். ஏன் வீட்டுக்கே கரண்ட் பில் இல்லீங்க? ஆளு முகரி யாருக்கிட்ட? இந்தாங்க ஐயா. குடுறா. இவன் ஒருத்தந்தே முதல்ல விட வட்டி அதிகமாக கொடுத்துருக்கேன். நல்லவனாத்தே இருக்கேன், இழிச்ச வயனாத்தே இருக்கேன். இவனை வச்சு தொழில பெருக்கிற வேண்டியது இன்னும் குறையுது. ஏண்டா உன் கொழுந்தியாளுக்கு மாமியாளுக்கு சிமிக்கி வாங்க தெரியுது, என் வட்டி காசு கொடுக்க தெரியாதோ? இங்கே இப்படி போய்கிட்டு இருந்துச்சு சொரியாத. உன் வீட்டோட சுரண்டி நான் எடுத்துக்கிட்டு வந்துருவேன். நல்ல மனுஷனா மொத்த பணத்தையும் கொண்டாந்து கொடுக்க பாரு. சரிங்க, புரியுதா? ஆபீஸ் வந்து அப்படி நிப்பாட்டுறா, பாத்துறா. டக்குனு இறங்கடா, அவசரம் என்ன அண்ணன் இருக்காரா? உள்ளதான் இருக்காருப்பா. அத்தடி காலு கழுகாதவே வரானே. வாங்கப்பா வாங்கப்பா. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம்டா முக்கா. என்னப்பா விஷயம்? அண்ணே காலேஜ் ஆர்டர் வாங்கி கொடுத்த, இப்படியே போறதுக்கு பையன் யோசிக்கிறாங்கண்ணே. ஏப்பா நான் காலேஜ் ஆடுறதே வாங்கி கொடுக்க முடியும், காலேஜேவா விலைக்கு வாங்கி கொடுக்க முடியும்? அப்படி இல்லைண்ணே, அங்க போனெல்லாம் பிள்ளைங்களா இருக்குல்ல, நீட்டா ட்ரெஸ் போட்டு போனா எங்களுக்கும் மரியாதை உங்களுக்கும் மரியாதைண்ணே. என் பொண்டாட்டி விட்டு பழைய உள்பாவடை கிடக்கு, கிழிஞ்ச 2 ஜட்டி கிடக்கு, எடுத்து போட்டுக்கிறியா? உனக்கு சம்மதம்னா நாங்க போட்டு போறோம்னே. ஓமானம் தானே போவோம். உனக்கு ஒரு கெத்து இருக்குண்ணே. என்ன கெத்து இருக்கு மத்து இருக்குன்னு குள்ள போய் குழப்புற. நீங்க 3 பேருமே மொத்தத்துல முடியா முடிஞ்சு போயிடுது. டேய் உங்கள்கிட்ட காசை கொடுத்தா ஊதாரி தரமா செலவு பண்ணி பிடிவிய. என் கூட வாங்க, நானே எடுத்தாரேன். வாங்கடா. பயவுளிகளுக்கு ஆசையை பாரு. அங்கே 2000 ரூபா, இங்கே 3000 ரூபா, ஆக மொத்தம் 4500. அதை விட்டுட்டோமே. 1ஆம் கிளாஸே ஃபெயிலு, இதில் உட்காந்து கணக்கு எழுதிட்டு இருக்காராம். ஏய் வேலையை பாடுறா. ஒரு 8500. கௌரவண்ணே. ஏன் இப்படி ஓடி வர? ஓடிட்டு இருந்தது நின்னு போச்சுண்ணே. நாளைக்கு எங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க, இந்த கிரைண்டர் என்னன்னு பாருங்கண்ணே. பட்டப்படாமா, கிரைண்டர் தானே, சரி பண்ணிடுவோம். ஆமாண்ணே, ஓடிட்டு இருந்தது நின்னு போச்சுண்ணே. கேரண்டி கார்டெலாம் இருக்கா? அது என்ன கேக்குற, எங்க அப்பா சீதனமா கொடுத்ததுண்ணே. பாழா பணவன் கேரண்டி கார்டு கூட இல்லாம பண்ணிட்டேன், பாவி பையன். என்னது சீதனமா கொடுத்ததா? ஆமாண்ணே. சீதனமா கொடுத்ததெல்லாம் அப்புறம் பாப்போம். உங்க வீட்டுல யாரு இருக்கா? என்னென்ன சொல்றீங்க? ஒன்னு சொல்றாங்க. என்னடா நடக்குதுங்க? 2 தானே, ரிப்பேர் பண்ணிடுவோம். நீ வீட்டுக்கு போ, பசங்களை அனுப்புறேன். சரி வரேன். ஹலோ, பசங்க கிரைண்டர் ரிப்பேர் பண்ணும்போது நீ மொட்டை மாடியில இரு, இல்லாட்டினா வேற மாதிரி ஆகி போயிடும். சரிங்க, நான் வரேன். நான் மாமா அக்கா பலாரம் சுட்டு போகுது. டேய் அக்கா உளுந்த ஊற வச்சுட்டு போகுதுடா. சரி, புளி இருந்தா 18-20 பிள்ளைகளா வருது. நீல்டா பழைய ஓட்ட உடச்ச ஈம்பத்துல வருது. பரவாயில்ல, இது ஒழுங்கா வேலையை பாங்கடா. வேலையை பார்க்க சொல்லிருக்கவே மாட்டோம். பார்த்தேன் ஆசைய காத்துல தூது விட்டு. சரி பாட்டெல்லாம் போதும், போய் வேலையை பாருமாமா.